ஸ்ட்ரெச்சிங் வந்து சில பேர்னால எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் இது பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை. சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஒவ்வொரு போன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஜாயின்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து குறைக்கலாம். நெக்குக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி சைடு டில்ட் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச்சிங். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக் வந்து ஆக்டிவாக இருக்கும். இது இல்லாமல் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இந்த பக்கம் எனக்கு நெக் வலிக்குது, எனக்கு சடனாக வந்து அதில் ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கும்போது கையை அப்படி வச்சுட்டு நெக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு தலையை வந்து டில்ட் பண்ணிங்கன்னா இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால குறையும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது பின்னாடி இருக்க மசில்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அது வழியாக வந்து உங்களுக்கு வந்து பெயின் குறையும். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தாலும் சேம் நம்ம இந்த பக்கம் கை வச்சுட்டு டெல்ட் எப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறது தெரியும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கில் எனக்கு பேக்கில் இருந்ததுன்னா பேக்கில் வந்து கை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி டில்ட் பண்ணணும். அதே மாதிரி பேக்கில் டில்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து குறையாது. டவல் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா, டவல் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஹெட்டு பேக்லேயும் டவல் ஃப்ரண்ட்லேயும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது மூலயமா வந்து நமக்கு வந்து பெயின் வந்து ரிலீவ் பண்ணலாம். மைல்டு மசாஜ், அதாவது நம்ம கையை வச்சு சர்க்குலர் மோஷனில் இப்படி மசாஜ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகி அது மூலயமா உங்களுக்கு வந்து பெயின் வந்து குறையும். கையை அப்படி ரொம்ப எனக்கு லேப்டாப் பார்த்து ரொம்ப டயர்டாச்சுன்றாங்க, கையை இப்படி வச்சுட்டு பேக் சைட் கொண்டு போயிட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இங்கே 2 பெருவிரல் வச்சு நம்ம வந்து ரொட்டேஷனல் இல்லை நம்ம மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து நல்லா ரிலீவ் ஆகும். இந்த ஹோம் ரெமடிஸ் இல்லாமல் எனக்கு இது பண்ணியும் அதிகமாக பெயின் இருக்குது அப்படின்றவங்க அருகில் இருக்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா மெடிசன்ஸ் எடுக்கணும். சித்தாவில் பார்த்திங்கன்னா பெயின்காக நிறைய வகையான மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. போத் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் தொக்காலம் இருக்குது, கிழி இருக்குது, கிழி முறைகள் இருக்குது, நவரக்கிழி முறைகள் இருக்குது, வஸ்தி முறைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கும் போது பெயின் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணும்.